Hello students. Sixth standard term 2 lesson 1 sports stars அப்படின்றத விட book back answers தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம செக்ஷன் 1ல மித்தாலி துரைராஜ் அவங்களுக்கு பற்றி சொல்லி முடித்த பிறகு ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மாதிரி ஒரு இது கேட்டிருக்காங்க. அதை நம்ம ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிடலாம். பேஜ் நம்பர் 84ல் இருக்குது. புட் எ டிக் ஃபார் த கரெக்ட் அண்ட் த ராங் ஃபார் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த மித்தாலி துரைராஜ் அவங்கள பற்றி முன்னாடி கொடுத்துருக்க பேசேஜை நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா அதுலேருந்து நம்மளுக்கு இது ஆன்சர் தெரியும். நான் உங்களுக்கு ஏற்கனவே அதை படிச்சுட்டு ஃபுல்லாக இந்த லெசனை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். போது தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் இன்னும் அந்த இதை பார்க்கல அப்படின்னா அதை போய் பார்த்துருங்க. ஏன்னா பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா கிளியராகவே புரிஞ்சிடும் இந்த லெசனில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இது எ ஸ்கூல் கோயிங் கேர்ள் ரைட்ஸ் த டைரி அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவறான விடை. ஏன் அப்படின்னா இந்த ஸ்டார்டிங்லேயே இந்த இது எஸ்ஏ ஒரு பையன் எழுதியிருக்கான் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அந்த போல்டு லெட்டர்ஸில் வேறு கொடுத்துருக்காங்க. நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதனால் இது ராங் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்டு மார்க் போட்டுருங்க. ரெண்டாவது கொஸ்டின், த பாய் வாஸ் ஸோ இன்ஸ்பயர்டு பை மித்தாலி தட் ஹீ வாஸ் ஹாப்பி ஃபார் ஹிஸ் சிஸ்டர் டு பிளே த கிரிக்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கரெக்டான பதில். ஏன் அப்படின்னா அந்த பையன் மித்தாலி துரைராஜை பார்த்து சந்தோஷப்பட்டு தன் தங்கச்சியும் அந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு தான் இந்த எஸ்ஏவை எழுதுகிறான். அதனால் இது சரியான பதில். மூணாவது, மித்தாலி ராஜ் இஸ் ஹாப்பி டு பி ரெகனைஸ்டு அஸ் டெண்டுல்கர் ஆஃப் இந்தியன் உமன்ஸ் கிரிக்கெட் அப்படி கேட்டிருக்காங்க. ஆனால் மித்தாலி துரைராஜ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நானாக தான் இருக்க விரும்புகிறேன், நான் இன்னொருத்த ஆளாக இருக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்டில் அவங்களே சொல்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால இது தவறான விடை. ஃபோர்த்து, உமன் ஷுட் நாட் பி கம்பேர்டு வித் மென் இன் கிரிக்கெட் சேஸ் மித்தாலி. இதுவும் முன்னாடி பாயிண்ட் மாதிரியே தான். மித்தாலி இதுக்கும் தனியாக சொல்லியிருக்காங்க. உமன் வேறு மென் வேறு, ரெண்டையும் கம்பேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இது கரெக்டான விடை. அதனால் டிக் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம 5வது இதுக்கு வந்துட்டோம். மித்தாலி ராஜ் வாஸ் நாட் என்கரேஜ்டு டு பிளே கிரிக்கெட் பை ஹர் ஃபேமிலி மெம்பர்ஸ். இது முற்றிலும் தவறான விடை. அதனால் இன்ட்டு போட்டுக்கோங்க. 6th, மித்தாலி இஸ் ஒன் ஆஃப் த உமன் பிளேயர்ஸ் டு ஸ்கோர் 70 consecutive 50s. 7 consecutive 50s அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது கரெக்டான விடை. அடுத்து கடைசியாக 7வது கொஸ்டின் பாருங்களேன். மித்தாலிஸ் மதர் டங் இஸ் தெலுங்கு அப்படி கொடுத்துருக்காங்க. மித்தாலியோட மதர் டங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கு கிடையாது. அதனால அது தவறான விடை அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்டு போட்டுருங்க. ஏன் அப்படின்னா முன்னாடியே மதர் டங் தமிழ்னு சொல்லிட்டு அந்த பேசேஜ்லேயே கொடுத்துருக்காங்க. அதனால தான் நம்ம தெலுங்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்டு போட்டுட்டோம். இப்போ நம்ம புக் பேக் எக்ஸசைஸ்க்கு வந்தாச்சு. பேஜ் நம்பர் 90ல் ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொடுத்துருக்க அந்த புக் பேக் ஆன்சர்ஸுக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது ஐடென்டிஃபை த ஸ்போர்ட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிஸ் ஃப்ரம் த லெசன் அண்ட் ஃபில் இன் த டேபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 பிக்சர் கொடுத்துருக்காங்க. அந்த ஒவ்வொரு பிக்சர்லையும் எந்த ஸ்போர்ட் சொல்லியிருக்காங்க, அந்த ஸ்போர்ட்டில் நம்மளுக்கு யார் புக்கில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேர் எடுத்து எழுதணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு எழுதணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பேனா பென்சில் எடுத்துக்கிட்டு நான் சொல்கிறத கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. மொதல் ஸ்போர்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உஷா ராணி தான் அந்த இடத்துல கபடி பிளேயராக இருந்திருக்காங்க. அதனால மொதல் பாக்ஸில் நீங்கள் என்ன எழுதுறீங்க அப்படின்னா உஷா ராணி கபடி அப்படின்னு எழுதிட்டு அடுத்த பாக்ஸில் அவங்க கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க அப்படின்றதுனால கோல்டு மெடல் எழுதிருங்க. இப்போ செகண்ட் லைன் வந்துருங்க. செகண்ட் லைனில் என்ன ஃபோட்டோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன் விளையாடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் என்ன எழுத போகிறீங்க அப்படின்னா
PV சிந்து அப்படின்னு சொல்லி எழுதிட்டு அவங்க அந்த பேருக்கு கீழேயே பேட்மிண்டன்னு சேர்த்து எழுதிக்கோங்க. அடுத்து அவங்க என்னென்ன அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எழுத வேண்டியது தான். அவார்டு மொத்தம் அவங்க 3 அவார்டு வாங்கியிருக்கனால கொஞ்சம் பிரிச்சுக்கோங்க. அந்த டப்பாவையே 3ஆக பிரிச்சுக்கிட்டு 3 இதையுமே எழுதிருங்க. ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்டு, அடுத்து பத்மஸ்ரீ அவார்டு, அப்புறம் அர்ஜுனா அவார்டு. இந்த 3 அவார்டையும் எழுதிக்கோங்க. அடுத்து பாக்ஸில் மித்தாலி துரைராஜ் கிரிக்கெட் விளையாண்டுருக்காங்க, அதனால தான் கிரிக்கெட் ஃபோட்டோ அவங்க போட்டிருக்காங்க. அவங்க என்ன அவார்டு வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காங்க, அதனால பத்மஸ்ரீன்னு அந்த இடத்துல எழுதிக்கோங்க. அடுத்து 2வது சப்ஹெட்டிங் கீழே வந்தாச்சு. வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். Read the questions related to the 3 sports stars you have read about and tick the appropriate boxes அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல் கொஸ்டின் என்னன்னா, who won the Olympic 2017 silver medal in badminton? பேட்மிண்டன் பற்றி நம்ம யாரை படிச்சிருக்கோம் அப்படின்னா PV சிந்து படித்து தான் PV சிந்து அவங்கள பற்றி தான் நம்ம படிச்சிருக்கோம். அதனால நீங்கள் PV சிந்து தான் பேட்மிண்டன் சொல்லி தெரிஞ்சனால அவங்களுக்கு நேராக இருக்குது பாக்ஸில் செக் பண்ணிக்கோங்க, அதாவது டிக் போட்டுக்கோங்க. அடுத்து ஹூ இஸ் த ரோல் மாடல் ஃபார் ஹர் சிபிலிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிபிலிங்ஸ்னால் யாருன்னு அர்த்தம் அப்படின்னா கூட பிறந்தவங்கன்னு அர்த்தம். இதுக்கு ஆன்சர் உஷா ராணி, அவங்க அதை நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து 3வது கேள்வி, ஹூஸ் மதர் டங் இஸ் தமிழ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மித்தாலி துரைராஜ் அவங்களுடைய மதர் டங் தான் தமிழ், அதனால அவங்கள நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. 4th கொஸ்டின், ஹூஸ் ஆட்டிடியூட் இஸ் நெவர் சே டை ஸ்பிரிட் அப்படின்னு சொன்னதுக்கு ஆன்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா PV சிந்து தான், அதனால PV சிந்துக்கு நேராக இருக்க பாக்ஸில் செக் பண்ணிக்கோங்க, அதாவது ரைட் போட்டுக்கோங்க. 5வது கேள்வி, விச் பிளேயர் ஒர்க்ஸ் இன் த போலீஸ் டிபார்ட்மெண்ட்? போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் யார் வேலை பார்க்குறா அப்படின்னு சொல்லி கேட்டுறதுக்கு ஆன்சர் உஷா ராணி, அவங்க டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து 6வது கேள்வி, விச் பிளேயர் ஹோல்ட்ஸ் த ரெக்கார்ட் ஃபார் த ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் ஸ்கோர் இன் கிரிக்கெட்? கிரிக்கெட்டுன்னு சொன்னனாலேயே நம்ம மித்தாலி துரைராஜ் தான் கிளிக் பண்ண போகிறோம். ஏன்னா அப்படின்னா அவங்க தான் நம்ம படித்த உமன் கிரிக்கெட் பிளேயர். இப்போ நம்ம வெற்றிகரமாக 90வது பக்கத்தில் இருக்க புக் பேக் ஆன்சர்ஸை முடிச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்து 91வது பக்கத்தில் இருக்கிறதுக்கு பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்போ 91வது பக்கத்தை எடுத்துக்கோங்க. அந்த 91வது பக்கத்தில் இது ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மேட்ச் த ஸ்போர்ட் அண்ட் த எக்யூப்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு கிரிக்கெட் அப்படின்னு போட்டு பேட்டு கொடுத்துருக்காங்க. கிரிக்கெட்டில் எதை வச்சு விளையாடுவாங்க? பேட்டை வச்சு விளையாடுவாங்க. அதனால அந்த ரிலேஷன்ஷிப், அந்த கிரிக்கெட்னா பேட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி கீழே கொடுத்துருக்கதெல்லாம் நம்ம ஃபில்லப் பண்ணணும். சரியா, வாங்க நம்ம ஃபில்லப் பண்ண ஆரம்பிக்கலாம். இது ஃபுட்பால் கொடுத்துருக்காங்க. ஃபுட்பால்னால் மொத்தம் 2 விதமான ஃபுட்பால் இருக்குது. அமெரிக்கன் ஃபுட்பால் இருக்குது, யூரோப்பியன் ஃபுட்பால் இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்கிறேன். அமெரிக்கன் ஃபுட்பால் அப்படின்னா அந்த பாலை கையில் பிடிச்சி தூக்கிட்டு போடுவாங்க, அது பேர் அமெரிக்கன் ஃபுட்பால். யூரோப்பியன் ஃபுட்பால்னால் என்னென்னா, அதான் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபுட்பால், அதாவது பந்தை காலில் ஏற்றிட்டு போகிறது தான் யூரோப்பியன் ஃபுட்பால். இந்த இடத்துல அவங்க கொடுத்துருக்கிறது அமெரிக்கன் ஃபுட்பால் கொடுத்துருக்கனால அந்த இதுக்கு கேமுக்கு கண்டிப்பாக ஹெல்மெட் தேவைப்படும். அதனால இந்த இடத்துல ஹெல்மெட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ அடுத்ததுக்கு முதலுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்பாலுக்கு ஹெல்மெட் சூஸ் பண்ணிட்டீங்களா? இப்போ அடுத்து 2வது போகலாம். டென்னிஸ்லேயே டேபிள் டென்னிஸும் இருக்குது. டேபிள் டென்னிஸ்னால் ரொம்ப சின்னதாக இருக்கும். இந்த இடத்துல டென்னிஸ்ன்றது டென்னிஸ்ன்னு சும்மா கொடுத்துருக்கனால நம்ம ரேக்கெட்ஸை தான் சூஸ் பண்ண போகிறோம். ரேக்கெட்ஸுன்றது இந்த பிக்சரில் காட்டுற மாதிரி தான் இருக்கும். இதான் டென்னிஸ்க்கு ரேக்கெட் தான் சொல்லுவாங்க, அதனால் இதை சூஸ் பண்ணிக்கோங்க. டென்னிஸுக்கு ரேக்கெட் ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க. 3வது கோல்ஃப். கோல்ஃபுக்கு கிளப்புன்னு தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா கோல்ஃப் வெளிநாடுகளில் அதிகமாக விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டாக இருக்கும். பணக்காரங்க மட்டும்தான் இந்த விளையாட்டை அதிகமாக விளையாடுவாங்க. இந்த விளையாட்டை கிளப்புன்னு தான் சொல்லுவாங்க. ஓகேவா? அதனால கோல்ஃபுக்கு கிளப்புன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து 4th வாலிபால். வாலிபாலுக்கு நெட்டுன்னு தான் சொல்லுவாங்க. வாலிபால் நெட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால வாலிபாலுக்கு நெட்டுன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து 5வது ஆர்ச்சரி. ஆர்ச்சரி அப்படின்னா வில்லம்புன்னு அர்த்தம். நம்ம வில்லம்புன்னு சொல்லி என்னென்ன தெரிஞ்சிடும் நம்மளுக்கு? பவ் அண்ட் ஆரோ தான். அதனால ஆர்ச்சரிக்கு பவ் அண்ட் ஆரோவை சூஸ் பண்ணிக்கோங்க. வெரி குட். இப்போ சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு இது சொன்னது புரியலை அப்படின்னா மீண்டும் இந்த வீடியோ இன்னொருத்தரை போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். ஓகேவா? இப்போ நம்ம அடுத்த ஆப்ஷனுக்கு போகலாம்.
செகண்ட் பி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் த நேம்ஸ் ஆஃப் 12 ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் ஃப்ரம் த கிரிட். கொடுக்கப்பட்டிருக்க அந்த டப்பாக்குள்ளே இருக்க 12 ஸ்போர்ட்ஸ் இருக்கான், ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் இருக்கான், அதை நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களால் எத்தனை கண்டுபிடிக்க முடியுதுன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க, நான் கடைசியாக உங்களுக்கு ஆன்சரும் சொல்கிறேன். என்ன ஸ்டூடெண்ட்ஸ், ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஓகே, இருந்தாலும் நான் இப்போ உங்களுக்கு இன்னொரு தடவை அந்த ஆன்சர்லாம் சொல்கிறேன். நான் சொல்கிற ஆன்சர்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கீங்களா செக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோட்டோவில் போட்டிருக்க மாதிரி மொத்தம் இந்த இதில் 12 கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இருக்குது. அது என்னென்னு சொல்லிட்டு வாசிக்கிறேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மொதல் கபடி, ரெண்டாவது கோல்ஃப், மூணாவது டென்னிஸ், நாலாவது டேபிள் டென்னிஸ், அஞ்சாவது செஸ், ஆறாவது கேரம், ஏழாவது ரிலே, எட்டாவது ஸ்விம்மிங், 9வது ஐஸ் ஸ்கேட்டிங், 10வது கைட் ஃப்ளையிங், 11வது ஹாக்கி, 12வது சுமோ. ஓகேவா? இப்போ நம்ம வெற்றிகரமாக பிஏ முடிச்சாச்சு. உங்களுக்கு ஒரு பெரிய கிளாப்ஸு. இப்போ அடுத்து நம்ம சிக்கு வந்துட்டோம். சியில் என்னென்னா டிக் த மீனிங் ஆஃப் த இட்டலைசைஸ்டு வேர்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம மீனிங் சொல்ல போகிறோம். இதுக்கு நீங்கள் இந்த புக்குக்கு பின்னாடி கொடுத்துருக்க ஒக்காபுலரின்றது, அதாவது கிளாசரின்னு சொல்லிட்டு இருக்கும், மீனிங்ஸ் இருக்கும், அதை நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னாலே இதில் ஈஸியாகவே நீங்கள் எழுதிடலாம். உங்களுக்கு இதுக்கும் ஆன்சர் நான் சொல்கிறேன். மொதல் கொஸ்டின், பீயிங் கம்பேர்டு டு சச்சின் இஸ் அன் அப்சல்யூட் ப்ரிவிலேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல எந்த வார்த்தையை கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ரிவிலேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே 4 ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கரெக்டான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் தான், ஹானர். ரெண்டாவது கேள்வி, த பாய் வாஸ் டேக்கன் பை சர்ப்ரைஸ் வென் ஹீ லேர்ன்ட் அபவுட் மித்தாலி துரைராஜ். இதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷனில் எது ஆன்சர்னா சி ஆப்ஷன் தான், அமேஸ்டு. அந்த தான் கரெக்டான ஆன்சர். மூணாவது, உஷா ராணி ஹேட்ஸ் டு ஸ்ட்ரகிள் ஆல் த்ரூ ஹர் லைஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்காண்டி ஆன்சர் ஏ ஆப்ஷன், அதாவது ஃபைட். நாலாவது கேள்வி, உஷா ராணி இஸ் எக்ஸ்பர்ட் அட் கிவிங் லீட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாலாவது கேள்விக்கு ஆன்சர் சி ஆப்ஷன் சி, ஸ்கில்டு. அஞ்சாவது கேள்வி, நோ ஆப்போனன்ட் இஸ் டூ பிக் டு டிஃபீட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்காண்டி ஆன்சர் ஆப்ஷன் ஏ, காம்படிட்டர் அப்படின்னு சொல்லியிருக்க ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். இப்போ அடுத்த நம்ம டி அப்படின்ற செக்மெண்ட்டுக்கு வந்தாச்சு. அடுத்த இது என்னென்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த இதில் ஆப்போசிட் வேர்ட்ஸை நம்ம எழுத போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அதுக்கு மீனிங் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து மீனிங் தெரிஞ்சால் தான் அதோட ஆப்போசிட் வேர்டை நம்ம எழுத போகிறோம். இப்போ மொதல் கேள்வி, வி ஷுட் லேர்ன் ஃப்ரம் அவர் டேஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட்டில் சக்ஸஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. சக்ஸஸ்னால் வெற்றி, வெற்றிக்கு ஆப்போசிட் தோல்வி தான். அப்போ தோல்விக்கு இங்கிலீஷில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர். அந்த ஃபெயிலியர் எடுத்து எழுதுங்க, FAILURE அப்படின்னு சொல்லிட்டு ஃபெயிலியரை எழுதிடுங்க. இதுதான் முதலுக்கு ஆன்சர். இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, சில்ட்ரன் டோன்ட் லைக் டு ரீட் டேஸ் ப்ராக்கெட்டில் இன்ட்ரெஸ்டிங், அடுத்து புக்ஸ். இன்ட்ரெஸ்டிங்னா ஆர்வம் உள்ள அப்படின்னு அர்த்தம். இன்ட்ரெஸ்டிங்க்கு ஆப்போசிட் ஆர்வம் இல்லாத. அதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா நாட் இன்ட்ரெஸ்டட்னு சொல்லலாம், இல்லை போரிங் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் போரிங்ன்ற ஆன்சரை எழுதிக்கோங்க. அடுத்து மூணாவது, பி டேஸ்ன்னு போட்டுட்டு ப்ராக்கெட்டில் ஜென்ரல் வென் யூ ஆர் டெல்லிங் அஸ் வாட் யூ நீட். ஜெனரல்னா பொதுவான அர்த்தம். ஜென்ரல் பொதுவானதுக்கு ஆப்போசிட்டில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கூர்மையான. பொதுவாக சொல்கிறதுக்கு பதிலாக குத்தி காட்டி சொல்கிறதுன்னு சொல்லுவோம்ல, குத்தி காட்டி சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் அப்படின்னு அர்த்தம். அந்த ஸ்பெசிஃபிக் அப்படின்றத எழுதிக்கோங்க, SPECIFIC. ஓகேவா? இதுதான் மூணாவதுக்குரிய ஆன்சர். இப்போ நாலாவதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, த டீச்சர் ஆஸ்க்டு த சில்ட்ரன் டு டேஷ் அப்படின்னு போட்டுட்டு ப்ராக்கெட்டில் ஸ்டார்ட் டாக்கிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட்னா என்னென்னா தொடங்குறதுன்னு அர்த்தம். தொடங்குறதுக்கு எதிர்ச்சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா முடிக்கிறது, அதாவது இங்கிலீஷில் ஸ்டாப். ஆன்சர் ஸ்டாப் தான் ஆன்சர். நீங்கள் எழுதிக்கோங்க, STOP. அடுத்து ஐந்தாவது, த நியூ பாஸ் டிசைடட் டு டேஷ் ப்ராக்கெட்டில் அப்பாயிண்ட், அடுத்து த லேசி ஒர்க்கர்ஸ். அப்பாயிண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்பாயிண்ட்டுக்கு ஆப்போசிட் டிஸ்மிஸ். அப்பாயிண்ட்னா சேர்த்து கொள்றதுன்னு அர்த்தம், டிஸ்மிஸ்னா வேலையை விட்டு அனுப்புறதுன்னு அர்த்தம். அதனால அப்பாயிண்ட்டுக்கு ஆப்போசிட் டிஸ்மிஸ்ன்றதுனால டிஸ்மிஸ் அப்படின்றதான் இந்த இதுக்குரிய ஆன்சர். இந்த மாதிரி பல
வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன், அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன். மறக்காம யூடியூப் சம்பிரதாயமான 3 விஷயத்தை பண்ணிருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிருங்க. அண்ட் தென் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே லைட்டாக தட்டிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே கண்டு நீங்கள் உடனே படிக்கிறதுக்கு